ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேரு காவ்யா. இவங்க இப்பதான் 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சிட்டு இப்போதைக்கு வீட்லதான் இருந்துட்டு இருக்குறாங்க. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதிகள் பத்தாது. ஏன்னா இவங்க அம்மாவும் இப்போதைக்கு உடம்பு முடியாமல் 2 மாசமா படுத்த படுக்கையா இருக்காங்க. இப்ப அவங்க அப்பாவும் அப்பாக்கு கூலி வேலைக்கு தான் போவாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் குடிச்சிட்டு மேற்கொண்டு இருக்கற பணத்துல தான் தன்னுடைய அம்மாவுக்கு டேப்லெட் வாங்கிக்குவாங்க. நம்ம காவ்யா இப்போதைக்கு டைலரிங் கோர்ஸ் படிச்சு முடிச்சிட்டு அந்த தொழில்ல வர வருமானத்தை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு செலவுகள், மத்தபடி தன்னுடைய அம்மாவுக்கு மருந்து மாத்திரை செலவுகள்னு வாங்கி. அப்பதான் இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா ஊருக்கு தருதலை, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை, எப்பொழுதுமே வீட்டுக்கு வரமாட்டான். மத்தபடி வந்தாலும் அந்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருவான். வீட்ல இருக்கிறவங்களை கவனிக்கவும் மாட்டான். ஒரு வருமானம்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது. இப்போதைக்கு நம்ம காவ்யா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவையும் வலுக்கட்டாயமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா அவங்க சுத்தமா ஒரு இன்ச் கூட நகரல. ஏன்னா அவங்களை பொறுத்தவரைக்கும் நான் இப்படியே என்னுடைய காலத்தை ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பொழைச்சு என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான் இருக்கு காவ்யா. உன்னை எப்படியாச்சும் ஒரு நல்ல இடத்துல யார்ட்டையாச்சும் கொடுத்துறணும். ஏன்னா நீ இங்க இருக்க கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. நான் இறந்துட்டேன்னா இங்க இந்த வீட்டுல நீ இருக்காத. உன்னுடைய அப்பாவும் அண்ணனும் உன்னை பார்த்துக்க மாட்டாங்க. உன்ன நரகத்துல தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் செத்த அடுத்த செகண்டே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிரு. இங்க தயவு செஞ்சு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம காவ்யாவும், என்னம்மா சொல்றீங்க? எதனால இந்த வார்த்தை சொல்றீங்க? எதுக்கு அப்பாவையும் அண்ணனையும் தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம காவ்யாவோட அம்மா, நான் சொல்றத மட்டும் கேளுமா, இதான் என்னுடைய கடைசி ஆசை. ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. இதுக்கப்புறம் நான் இருப்பேனா என்னன்னு ரொம்பவே டவுட்டா இருக்கு. அப்படி இருக்கறப்பதான் நான் உன்கிட்ட சொல்றேன். நீ தயவு செஞ்சு நான் செத்த அடுத்த செகண்டே இந்த வீட்டை விட்டு போயிரு. எங்கேயோ எப்படியோ போய் பொழைச்சுக்கோ. இங்க மட்டும் தயவு செஞ்சு இருந்துராத அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்கம்மா. நீங்க இன்னும் நல்லா உயிரோட இருப்பீங்க. உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு நீங்க நல்லாதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சாந்தி என்ற ஒரு அம்மா வருவாங்க. நம்ம காவ்யா அம்மாவோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. எப்பொழுதுமே இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு வேலைக்கு போன டைம்ல எல்லாம் 2 பேரும் ஒன்னா வேலைக்கு போவாங்க. இப்போதைக்கு உடம்ப முடியாம படுத்த படுக்கையாகவும் அவங்க சாந்திதான் அடிக்கடி இவங்களை பார்த்துக்கிறது. மத்தபடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையில விடியற நேரத்துல ஏந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாமே நம்ம சாந்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. காவ்யா அப்பதான், அம்மா இன்னும் ஏந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்கறப்பதான் அவங்க இறந்து இருப்பாங்க. எப்பொழுதுமே உடம்பு சரியில்லைனா கூட காலையிலேயே பாத்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. இப்ப ஏன் இன்னைக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சலா பார்க்கறாங்க. அவங்க இறந்து கிடப்பாங்க. அடுத்த செகண்டே காவ்யாவும் தன்னுடைய அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிருவாங்க. யாருக்கும் எதுவும், அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் கூட எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பிருவாங்க. கடி பாத்தீங்கன்னா இவங்க நினைப்புல ஓடிட்டு இருக்கிறது அம்மாவுடைய இறுதி சடங்குகள் எப்படி முடிஞ்சது என்னமோ அதே நினைப்புலதான் இவங்க ரோட்ல தன்னைத்தானே அறியாம நடந்து போயிட்டு இருக்காங்க.
அப்பதான் ரோட்டை கடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமா கடக்குறப்பதான் நம்ம காவ்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஒரு கட்டத்துல இவங்க கண் முழிச்சு பார்க்கறப்பதான் இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் தெரியுது. அப்பதான் கண் முழிச்சு பார்ப்பாங்க. அப்ப அவங்க உள்ள நர்ஸ் வந்து பார்த்து, என்னம்மா உனக்கு நல்லா இருக்கா, எப்படி இருக்கற அப்படின்னு விசாரிப்பாங்க. உடனே இவங்களும், இப்போதைக்கு நான் நல்லா இருக்கேன், என்னை யாரு இங்க கொண்டுட்டு வந்து சேர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நர்ஸ் சொல்லுவாங்க, உன்ன ஆக்சிடென்ட் பண்ண பையன் சேர்த்துட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இப்போதைக்கு உன்னை தேடி யாருமே இதுவரைக்கும் வரல. இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க, உன்னுடைய பீஸ் எல்லாத்தையும் கட்டி ஆகணும், உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. நம்ம காவ்யாவை பார்த்த டாக்டர் அப்போதைக்கு வருவாரு. வந்துட்டு இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, நான் வந்து உன்னுடைய பேமெண்ட் எல்லாத்தையும் பே பண்ணிடுறேன், உனக்கு ஒசரம் நான் ஹெல்ப் பண்றேன், நீ படிக்கணும்னு தானே ஆசைப்படுற, நான் வந்து உன்னை படிக்க வைக்கிறேன், நீ என்னுடைய வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு கட்டத்துல நம்ம காவ்யாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் எதிர்பாராத விதமா இப்படி உதவி செய்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே யோசனையிலேயே இருக்காங்க. அடுத்த கட்டமா எங்க போகணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கற நம்ம காவ்யாவுக்கு அப்பதான் சரி, எப்படியோ நம்மளுக்கு ஒரு இருப்பிடம் வந்துருச்சு, மத்தபடி நம்மள படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. நம்மளுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, இவங்க சொல்றதையே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவ்யாவும் அவங்களோடையே கிளம்பி போயிருவாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்கு போறப்ப அந்த வீட்டுல யாருமே இல்ல. காவ்யா அந்த டாக்டரை பார்த்து, உங்களுக்கு மனைவி குழந்தைங்கன்னு யாருமே இல்லையா அப்படின்னு கேக்குறப்பதான் அவர் சொல்லுவாரு, எனக்கு வந்து யாருமே இல்லம்மா, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அக்கா, அம்மா, அப்பாலாம் இருந்தாங்க. என்னுடைய அக்கா வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தனோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா அவங்க நினைப்புலயே இருந்து 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கு பிறகு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. நானும் இருக்கற சொத்து பத்துகள் எல்லாம் கொஞ்சம் விட்டு அதை வச்சு எப்படியோ படிச்சேன். கொஞ்ச இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அதை இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு யாருமே இல்லை. இப்ப நீதான் எனக்கு ஒரு உறவா வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே விக்ரம் சொல்லுவாரு, நீ வந்து நல்லா படிக்கணும், நான் அதுக்குதான் பணம் கட்ட போறேன் நாளைக்கு, உனக்கு படிக்க என்ன ஆசைன்னு கேப்பாரு. அப்பதான் காவ்யா சொல்லுவாங்க, எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு உதவி பண்ண மாதிரி நானும் மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் சொல்லுவாரு, சரி, நாளைக்கு உன்னுடைய வீட்டுக்கு உன்னை போய் விடுறேன், ஆனா படிக்கிற பொறுப்பு எல்லாத்தையும் நானே ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே காவ்யா சொல்லுவாங்க, நான் தான் அங்க போக மாட்டேன்னு உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விக்ரம், எப்படியும் அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு, உங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்ற, மத்தபடி உங்க அப்பா அண்ணன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்வாரு. சரி, நீங்க எப்படியோ விசாரிச்சுக்கோங்க, பரவாயில்ல அப்படின்னு காவ்யா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் விக்ரம் ஒரு ஆள விட்டு அங்க பக்கத்துல உள்ளவங்கிட்ட எல்லாம் விசாரிக்க சொல்வாரு. எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு அங்க இருக்கறவங்க சாந்தியை கூட்டிக்கிட்டு விக்ரம் வீட்டுக்கு வருவாங்க. அப்பதான் நம்ம காவ்யாவை பார்த்துட்டு சாந்தியும் அவளை கட்டிப்பிடிச்சு அழுவாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க, நீ எங்க போன, நீ ஆளே இல்லன்னு சொல்லிட்டு உங்க அப்பா உன் மேல ரொம்பவே கோபமா இருக்காரு, ஏன்னா நீ உங்க அம்மா மாதிரியே யாரையாச்சும் நம்பி ஓடி போயிட்டீன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் உன் மேல வெறுப்பா இருக்காரு அப்படின்னு சாந்தி சொல்லுவாங்க. உடனே காவ்யாவும், நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி குழப்பமா நிப்பாங்க. அப்பதான் சாந்தி சொல்லுவாங்க, உங்க அப்பாவுக்கு முதல் தரத்துல பிறந்தவர்தான் உங்க அண்ணன், அதுக்கப்புறம் 2வது தரத்துல பிறந்தவர்தான் நீ,
உங்க அப்பாவுக்கு முதல் மனைவியோட பிறந்த பையன்தான் உங்க அண்ணன். அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த நேரத்துல உங்க அம்மா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் உங்க அம்மாவை ஏமாத்திட்டு பணம், நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாரு. அப்போ உங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நின்னாங்க. அப்பதான் உங்க அப்பா வந்து அவரை சேர்த்துக்கிட்டு உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம்தான் நீ பிறந்த. ஆனா உங்க அப்பாவுக்கு நீ பொம்பளை பிள்ளையா பிறந்தது பிடிக்கல. உன்னை எப்பவும் ஒரு பாரமாதான் நினைச்சாரு. ஏன்னா உங்க அம்மா மாதிரி நீயும் யாரையாச்சும் நம்பி போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு அவர் பயந்தாரு. உனக்கு கல்யாண வயசு வந்ததும் உன்னை ஒரு வயசான பணக்காரருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் உங்க அப்பாவுடைய ஆசை. அதனாலதான் நீ எப்படியோ அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டமா. அது நல்லதுதான் அப்படின்னு சாந்தி சொல்லுவாங்க. இதை கேட்ட காவ்யா, என்னுடைய அப்பா எனக்கு அப்பா கிடையாதா? எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அதிர்ச்சியோட நின்னுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. தன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி இவ்வளவு பெரிய உண்மை இத்தனை நாள் மறைக்கப்பட்டிருக்கு என்பதை நினைச்சு கண்ணீர் விடுவாங்க. அப்பதான் விக்ரமும் சொல்லுவாரு, எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியுது. நீ யாருன்னு எனக்கும் இப்பதான் புரியுது. ஏன்னா சாந்தி என்னுடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அவங்கதான் எனக்கு இந்த விஷயங்களை சொல்லாங்க. உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அது என்னுடைய அக்கா. இந்த போட்டோவை பாரு. இவங்கதான் என்னுடைய அக்கா. உன்னுடைய முகம் அப்படியே அவங்களை மாதிரியே இருக்கு. நீ யாருமே இல்லன்னு சொன்னதாலதான் உன்னை என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்ததுக்கப்புறம் நீ என்னுடைய அக்கா பொண்ணுன்னு தெரிய வந்திருக்கு. என்னுடைய அக்கா காதலிச்சவர் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டானும் எனக்கு தெரியாது. அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இப்ப நம்மள விட்டு போயிட்டாங்க. இப்ப கடவுள் உன்னை என்னகிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இனிமேல் உன்னை நான் நல்ல முறையில படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு விக்ரம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம காவ்யாவும் பாத்தீங்கன்னா, எனக்கு கடவுள் அம்மாதான் பார்த்து என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா அம்மாவுடைய ஒரே ஆசை நான் நல்ல இடத்துக்கு போய் நல்ல நிலைமைக்கு வரணும். அது மட்டும்தான் அவங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் பாத்தீங்கன்னா நம்ம காவ்யாவை நல்ல முறையில படிக்க வைக்கிறதுக்கான எல்லா வசதிகளுமே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து நல்லா படிக்க வைப்பாரு. காலம் போக போக காவ்யாவும் ரொம்ப நல்லா படிச்சு தன்னுடைய கனவை நிறைவேத்திக்குவாங்க. பல வருடங்கள் கடினமா உழைச்சு படிச்சதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம காவ்யா ஒரு பெரிய டாக்டராகி இருப்பாங்க. விக்ரமும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை உருவாக்கி கொடுத்து இருப்பாரு. காவ்யாவுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போதைக்கு காவ்யாவும் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பிறந்திருக்காங்க. அந்த குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்துல விக்ரம் கட்டிய ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தையும் காவ்யா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவ்யாவோட மனசுல எப்போதுமே ஒரே ஒரு ஆசைதான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வர வயசானவர்கள், சின்ன குழந்தைகள், கஷ்டப்படுற ஏழை மக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இலவசமா சிகிச்சை கொடுக்கணும் என்பதுதான். ஏன்னா தன்னுடைய அம்மா மாதிரி பணம் இல்லாம அதனால ஊருக்கு ஊர் சென்று மருத்துவ முகாம்கள் நடத்த ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த செலவுல பல பேருக்கு இலவசமா சிகிச்சை கொடுத்தாங்க. இப்போதைக்கு காவ்யாவோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் என்பதுதான். அவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையா மாற்றி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி ஒரு நல்ல டாக்டராகவும்
நல்ல மனசு கொண்ட மனிதராகவும் காவ்யா வாழ்ந்து காட்டுறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை கமெண்ட் பண்ணு.